குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு அதில் வந்துட்டு இயல் 7 உடைய உரைநடை பார்க்க போகிறோம்ப்பா. அதில் பாருங்கள், இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு. சரியா? அவர் மாசு அண்ணாமலை, இவர் தான் ஆசிரியர். சரியா? இந்த நூலை தொகுத்து எழுதின ஆசிரியர் இவர் தான். அதாவது இந்திய தேசிய இராணுவம், அதில் தமிழருடைய பங்கு, இந்த நூலுக்காக தமிழக அரசோட பரிசு பெற்றவர். இவர் தலைமையில் ஈடுபட்ட குறும்படங்கள் சர்வதேச அளவில் பரிசுகள் பெற்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து இவரை பற்றின செய்திகள் அவ்வளோதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். அதாவது நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்திய தேசிய இராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காலத்திலே வந்துட்டு இந்திய தேசிய இராணுவம் அப்படின்றத முத உருவாக்கியிருக்காங்க. அது எதுக்காக உருவாக்குனாங்கன்னா விடுதலைக்காக. இந்த அமைப்பின் தூண்களாக திகழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள். விடுதலை போராட்டத்தை ஒளி மங்காமல் பாதுகாத்தவர்களுள் ஒருவரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடன் இணைந்து இந்திய தேசிய இராணுவ படையில் போராடிய தமிழர்களின் பங்கு வியந்து போற்றத்தக்கது. ஸோ அதில் யாரெல்லாம் பங்கேற்றாங்க அப்படின்ற செய்தியையும், எப்பையெல்லாம் இந்த மாதிரி போர்கள்லாம் நடைபெற்றது அப்படின்றதையும் தான் இந்த உரைநடை முழுவதும் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. இப்போ ஃபஸ்ட்டு கீழே இந்த பிக்சர் கீழே பாருங்கள். இது எல்லாமே நம்மளுடைய படைகள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்றது தான் உங்களுக்கு ஒரு பழைய படம் கொடுத்துருக்காங்க. அதாவது 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த 1942ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் நாள் ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. இப்படையில் இந்திய வீரர்களும் இருந்தனர். சரணடைந்த அவ்வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் என்பவரின் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் என்ற படையை உருவாக்கினர். அதாவது எந்த வருஷம் 2ஆம் உலகப் போர் அப்படி நடந்துச்சு அப்படின்றத 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். 1942, அதாவது 1942ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் நாள். சரியா? அடுத்தது, இந்திய தேசிய இராணுவத்தில் மக்கள் ஆதரவு பெருகியது. அதுக்காக மக்கள் நிறைய பேர் இது நல்ல ஒரு கொள்கையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. அக்காலகட்டத்தில் தமிழகத்தில் இருந்து மலேயா, பர்மா போன்ற நாடுகளுக்கு பிழைப்பிற்காக சென்ற தமிழர் பலர் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தனர். இந்திய தேசிய இராணுவத்தில் பல பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன. அதில் ஒன்றுதான் ஒற்றற்படை. இது எப்படி அப்படின்னா, ஜப்பானியர்கள் இந்த ஒற்றற்படையில் இந்த வீரர்களை இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பற்றிய ஒற்றறிய நீர்மூழ்கி கப்பல் மூலம் கேரளாவுக்கும் குஜராத்துக்கும் அனுப்புகிறாங்க. அதில் சிலரை தரவழியில் பர்மா காடுகள் வழியாக இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அதாவது நீர்மூழ்கி கப்பல் வழியாக கேரளாவுக்கும் குஜராத்துக்கும், காடுகள் வழியாக இந்தியாவுக்கும் அனுப்புகிறாங்க. இந்த இராணுவம் அவர்களை கைது செய்து, உடனே நம்மளுடைய இந்திய இராணுவம் என்ன பண்ணிடுது, அவங்கள கைது செய்து சென்னை சிறைக்கு அனுப்புது. அதில் பலருக்கும் மரண தண்டனை கிடச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வீரர்கள் அலர்ட்டாக இருந்திருக்காங்க. எந்த வழியில், நீ நீர் வழியில் வந்தாலும் தரை வழியில் வந்தாலும் நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே ஊடுருவி வரக்கூடிய எல்லாரையுமே நாங்கள் எப்படியும் கைப்பற்றிடுவோம் அப்படின்றத இந்த இடத்துல காட்டுறாங்க. சரியா? அடுத்து, தூண்களாக திகழ்ந்தவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க 91 நாள்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியில் இருந்து சிங்கப்பூர் வந்தடைந்தார். 1943ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் நாள் பதவியேற்றார். 1 மார்க்கில் கேட்பாங்க. 1943 ஜூலை 9ஆம் நாள் பதவியேற்கிறார். இந்த இராணுவத்தில் பொறுப்பு. சரியா? அடுத்து, அவர் உரையாற்றி மாபெரும் கூட்டத்தில் டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்று போர் முழக்கம் செய்தார். இவரின் வேண்டுகோள் அனைவரது மனத்திலும் பசுமரத்தாணி போல். ஏன் இப்போ பசுமரத்தாணி? ஒரு பச்சை மரத்தில் ஆணி நம்ம அரைஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும். கட்டையில் அரைகிறத விட ஒரு பச்சை மரத்தில் ஆணி அரையும்போது சல்லுன்னு உள்ளே போயிடும். அதுபோல் இவர் சொன்ன கருத்துக்கள் அனைத்து என்ன ஆயிடுச்சா, மக்களுடைய மனசில் அவ்வளோ ஈஸியாக போய் நுழைஞ்சிருச்சு. நேதாஜி தலைமை இருந்த இந்திய தேசிய இராணுவப்படை பிரித்தானியா அரசை
எதிர்த்தது. அப்போது தமிழகத்தில் இருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்துக்கு வலு சேர்த்த பெருமை உரியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். ஏற்கனவே நம்ம பாடத்தில் பார்த்தோம். பசும்பொன் முத்துராமலிங்கனார் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய, அதாவது இவருடைய ஆசைக்கு இணங்க அவர் வந்து போர்ப்படையில் ஆளுகளை சேர்த்தாங்க. ஸோ அதில் இவருக்கும் ஒரு சில பங்கு இருக்குது. இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். மேலே பாருங்கள், கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அடுத்தது, இது தெரியுமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கலாம். இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்து 45 வீரர்கள் நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த 45 பேர் கொண்ட பயிற்சியின் பிரிவு பெயர்தான் டோக்கியா கேடஸ். போர் சூழலுக்கு நடுவில் இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் டோக்கியோ செல்வது ஒரு சவாலாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து பர்மாவில் இருந்து காட்டு வழியாக பயணம் செய்து சயாம் மரண ரயில் பாதையை கடந்து அங்கிருந்து படகு வழியாக தப்பிச் சென்று பழைய கப்பல் ஒன்றில் ஏறி சீரும் அலைகளில் சிக்கி தவித்து முடிவில் ஜப்பானின் கியூசு தீவை அடைந்தனர். இந்த தீவு கடற்படையின் வசம் இருந்தது. காலை 5 மணிக்கு 3 கல் தூரம் ஓடணும். குளிர், அதில் வந்து உதடெல்லாம் வெடித்து புண்ணெல்லாம் வந்துடும். பனிப்புகை படந்த மைதானத்தில் ஓடுவாங்க. 3 கல் தூரம் ஓடினதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஓய்வு, அதுக்கப்புறம் தான் சிறப்பு பயிற்சி. இப்படி ரொம்ப அவசரமாக குளித்து எல்லாமே அவசரமாக செஞ்சு அவங்க அந்த அளவுக்கு வந்து அந்த படையில் வந்து அவங்க ரொம்ப ஈகராக இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து இவருடைய மடல், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எழுதின ஒரு மடலில் வந்து அப்போ வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, மகளிர் படை உருவாக்கம். ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. இதில் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் லக்ஷ்மி. கேட்கலாம் 1 மார்க்கில். இந்திய தேசிய இராணுவத்தில் பெண் படையின் தலைவர் டாக்டர் லக்ஷ்மி. இப்படையில் தமிழ் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றனர். இவர்களில் தலைசிறந்த தலைவர்களாக ஜானகி அண்ட் ராஜாமணி முதலானோர் விளங்கினர். நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லக்ஷ்மி, சிதம்பரம், லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள். சிறந்த வீரர்களை உருவாக்க நேதாஜி 45 இளைஞர்களை டோக்கியோ அனுப்பினார். அவர்களில் பெரும்பாலோர் தமிழர்கள். அதில் பயிற்சி பெற்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர் கேப்டன் தாஷன் அப்படின்றவர் தான். சரியா? அடுத்தது, அவர் பின்பு சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றினார். 2ஆம் உலகப் போர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய தேசிய இராணுவம் ஜப்பானிய இராணுவத்தோடு சேர்ந்து ஆங்கிலேயருடன் போரிட பர்மா வழியாக இந்தியா வர திட்டமிட்டது. தமிழ் மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபம் கொண்டார். ஏன்னா அவங்க வந்து இவருடைய பேச்சுக்களை எல்லாமே மக்களை ரொம்ப ஈர்த்துருச்சு. அதை பார்த்து அவர் கோபப்படுற, மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி, இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். இதை கேட்ட அந்த ஆங்கில பிரதமர் ரொம்ப கோபம் அடைகிறாரு. அடுத்து, நேதாஜியோட பொன்மொழிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அநீதிகளுக்கும் தவறான செயலுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும். நீங்கள் நல்வாழ்க்கை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும். எந்த விலை கொடுத்தாவது சமுதாயத்திற்கு போராடுவதே மிக சிறந்த நற்குணமாகும். மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் நீ இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள். அடுத்து பாருங்க. விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். 2ஆம் உலகப் போரில் பர்மாவில் நடந்த போர் மிகவும் கொடூரமானதாகும். இந்திய தேசிய இராணுவம் 1944ஆம் ஆண்டு மார்ச் 18 அன்று
ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவண்ண கொடியை ஏற்றியது. ஆனால் அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து போரிட்டதால் இந்த வெற்றி நிறைவேற்று நீட்டிக்கவில்லை. இப்போரில் 1,00,000 இந்தியரும் ஜப்பானியரும் வீர மரணம் எய்தினர். மரணம் பெரிதன்று, அவங்களுக்கு அது பெருசில்ல. ஆனால் தான் நடந்த இலக்கம் அடையிறது தான் குறிக்கோளாக இருந்தாங்க. இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த 18 இளைஞர்கள் 1943-45 ஆண்டுகளில் அந்த 43-45 ஆண்டுகளில் சென்னை சிறையில் தூக்கிலிட்டனர். எத்தனை பேர்? 18 இளைஞர்கள். 1944 ஆண்டு 18 வயதே ஆன ராமு என்பவர் தூக்கிலிடப்பட்டார். அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் இரவு, நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறினார். மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் பின்வருமாறு கூறினார்: வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன் நாங்கள்லாம் மெழுகுவர்த்திகள்தான். அதாவது மற்றவங்க காந்தியடிகள் இவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது நாங்களாம் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பாருங்கள், உயிரை கூட அவங்க ரொம்ப துச்சமாக நினச்சிருங்க நாட்டுக்காக. இந்தியாவிற்கு விடுதலை பெற்று தந்ததில் இந்திய தேசிய இராணுவத்தின் பங்கினை நாம் மறந்துவிட முடியாது. அவர்கள் தாயக நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தனர். இந்திய விடுதலைப் போரில் ஈடுபட்ட தமிழர்கள் பலர் வீர மரணத்தை தழுவினர். அவர்களின் வீரம் போற்றுதலுக்குரியது. தங்கள் இன்னுயிர் இழந்த முகம் தெரியாத தமிழர்களின் அர்ப்பணிப்பு உணர்வையும் அஞ்சாத வீரத்தையும் நாட்டுப்பற்றையும் என்றும் போற்றுவது நம் கடமையாகும். நமக்கு அதாவது எவ்வளவோ நாட்களுக்கு முன்னாடி அவங்களோட உயிரை கூட மிக துச்சமாக நினச்சி தியாகம் பண்ண அந்த தமிழர்களுடைய அந்த உணர்வுகளை, அந்த அஞ்சாத வீரத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுடைய அந்த வாங்கி தந்த விடுதலைகள், இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய நாட்டுப்பற்றை நம்ம என்றைக்குமே போற்றுவது நம்மளுடைய கடமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு யார்? மாசு அண்ணாமலை ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நம்மளுடைய இந்திய தேசிய இராணுவப்படை எப்படி இருந்துச்சு, அதில் பெண்கள் படை எப்படி இருந்துச்சு, 2ஆம் உலகப் போரில் நடந்த துயரம் என்ன, சரியா? அதில் மூவண்ண கொடியை ஏற்றினாங்க, அது ஏன் நீடிக்கலை, காரணம் யார்? ஆங்கிலேயரும் அமெரிக்கர்களும். அதில் இழந்த இந்த மரணம் அவங்களுக்கு ஒரு பெருசாக தெரியலை. நமக்கு முன்னாடி இறந்தவங்களுடைய அந்த மரணத்தோட கம்பேர் பண்ணும்போது இதை நாங்களாம் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இதில் இருக்க புக் பேக் மிஸ்ஸும் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் பேர் நோட்டில் காப்பி பண்ணிங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.